நினைச்சா நமக்கு தங்கம் செஞ்சு கொடுப்பேன். அவங்களுக்கு தங்கமே செய்ய தெரியும். வள்ளலாருக்கு தங்கம் செய்ய தெரியும், செஞ்சு காமிச்சிருக்கிறார். வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் தங்கத்தை செஞ்சு காமிச்சிருக்கார். ஆனா அன்னதானம் சத்திரம் கட்டுறாரு, 4 பேரை நம்பி தான் கட்டுறாரு. அவர் தங்கத்தை செஞ்சு அதுல போடல. எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் அவங்களுக்கு பணம்லாம் நிறைய இருக்கும், தேவை இருக்கலாம். ஆனா அந்த தேவைக்காகலாம் அவங்க அந்த சக்தியெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. நமக்கு பிளஸிங் கொடுக்குறாங்கல்ல. அகஸ்தியர் போன்ற மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், இவங்கெல்லாம் நம்ம பணக்காரனா கிடையாதுன்னு அவங்கள வணங்காம விட்டுடலாமா? ஞானம் கொடுக்குறவன் ஞானியா இருக்கணும், அனுபவத்தை கொடுக்குறவன் அனுபவசாலியா இருக்கணும், கல்வியை கொடுக்குறவன் கல்விமானா இருக்கணும். இதெல்லாம் ஓகே. பணத்தை கொடுக்குறவன் பணக்காரனா இருக்கலாம். ஓகே, பணத்தை கொடுக்குறவன் பணக்காரனா இருக்கலாம். பணத்துக்கு வழி சொல்றவன், கற்றுக் கொடுக்குறவன் பணக்காரனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பணம் இவங்ககிட்ட இருக்குதா, அவ்வளோதான். பணம் இவங்ககிட்ட இருக்குதாங்கிறதுலாம் இல்லை, அதுக்கான வழிமுறை இவங்ககிட்ட இருக்குதான்றதான் தெரிஞ்சுக்கணும். அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த டெக்னிக் எல்லாம் இருக்குதா? மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறவங்க எல்லாருமே கோட்டீஸ்வரனா இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. ஜோசியம் பார்க்குறவன் இல்லை பணக்காரனுக்கான பூஜை பண்ணி கொடுக்குறவன் எல்லாருக்கும் இப்போ ஆஞ்சநேயரை வணங்கினா கல்யாணம் ஆகுமா, ஆகாதா? ஆகும். நாங்கள் பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கலன்னு சொல்கிறவனுக்கு பரிகாரமே என்னன்னா, தத்துவ தாத்பரியம் என்னன்னா, கடவுளோட மனைவியான சீதாதேவி காணாமல் போனப்போ தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தவர் யாரு? ஆஞ்சநேயர். நாங்கள் மாப்பிள்ளை கிடைக்கணும், பொண்ணு கிடைக்கணும்னாக்கா இனிமேல் பிறக்க போகிறாங்க, ஏற்கனவே பிறந்திருப்பாங்க, ஆஞ்சநேயர் வழிபடுங்க, உங்களுக்கான துணை எங்கே இருக்காங்கன்னு காட்டி கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆஞ்சநேயருக்கே கல்யாணம் ஆகலை, பிள்ளையாருக்கே கல்யாணம் ஆகலை. இது மாதிரி பேசினா என்ன அர்த்தமாக இருக்கும்? நம்ம அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க பண்ணிக்கல, அவங்களுக்கு திருமண வாழ்க்கை விரும்பலை, தத்துவம் இல்லை. ஐயப்பனு கல்யாணம் ஆகாதவர், ஐயப்பனை வேணா கல்யாணம் ஆகுமா, ஆகாதா? அப்புறம் ஐயப்பனே கல்யாணம் ஆகலை, அவரே கட்ட பிரம்மச்சாரி, அவர் போய் வேணா எப்படி கல்யாணம் ஆகும்னு நினைக்க முடியலாம்? நினைச்சா என்ன அர்த்தம் இருக்கு? ஸோ அந்த தத்துவ லாஜிக் இருக்கு பார்த்தீங்களா, அது தப்பாக இருக்கு. சொல்லி கொடுக்குறவனுக்கு என்ன தகுதி வேணுமோ அதுதான் இருக்கணுமே ஒழிய அவனும் இவனை மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலே ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரனுக்கு சொல்லியே தரமாட்டாங்கிறது உண்மை. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரனை உருவாக்க விரும்பவே மாட்டான். ஒரு பிஸ்னஸ்மேன் இன்னொரு பிஸ்னஸ்னை உருவாக்க விரும்பவே மாட்டான்.